बात नहीं कर पा रहा हूं, इसलिए आप सभी की क्षमा मांगता हूं. இந்த மிக புண்ணிய பூமியான தமிழகத்துல தமிழ் மக்களாகிய உங்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதற்காக உங்களிடத்தில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். यह भूमि वीरता, संस्कृति और अनुग्रह की भूमि है. यह भूमि को भी मैं प्रणाम करता हूं. இந்த மண் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, வீரம் மிக்கது, பண்பாடு மிக்கது, கலாச்சாரம் மிக்கது. முதலில் தமிழக மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल, तमिलनाडु के ही धरतीपुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए. मैं आज ला गणेशन जी ने पूरा जीवन जो भारतीय जनता पार्टी का काम किया, उनकी आत्मा की शांति के लिए प्रभु को प्रार्थना करता हूं. தமிழக மண்ணை சேர்ந்த ஒரு மாமனிதர் நாகாலாந்தின் ஆளுநராக பதவியில் இருக்கும்போது திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார். தன் வாழ்க்கையே பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகம் செய்த அந்த மாமனிதரின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நான் இங்கே என் உரையை தொடங்குகிறேன். सबसे पहले मैं देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूं कि हमारे तमिलनाडु के ही नेता सीपी राधाकृष्णन जी को उपराष्ट्रपति पद का प्रत्याशी बनाया है. நான் முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதியாக முன்னிறுத்தி இருக்கிறார். मैं तमिलनाडु की जनता को भी ये बताने आया हूं कि अब राज्यसभा में उपराष्ट्रपति पद पर आसीन होने के बाद सभापति के रूप में तमिलनाडु का बेटा श्री सीपी राधाकृष्णन विराजमान होने वाले हैं. राज्यसभा தொடங்கும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர்தான் வீட்டிற்கு போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, पहले भी एनडीए ने ही एपीजे अब्दुल कलाम जी को भारत का राष्ट्रपति बनाकर ये सम्मान दिया था. முதலில் நம்முடைய என்டிஏ கூட்டணியில் தான் தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானியான திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பிலே நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம். नरेंद्र मोदी जी ने हमेशा तमिलनाडु, तमिल भाषा और तमिल संस्कृति का गौरव करने का काम किया है. நமது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். अभी अभी मोदी जी ने महाराज राजेंद्र चोल ने वर्षों पहले गंगईकोंडा चोलापुरम मंदिर का निर्माण शुभारंभ किया था. इसके उपलक्ष्य में भगवान बृहदेश्वर का अभिषेक कर गंगा का पानी लेकर जैसे राजा चोल आए थे, मोदी जी ने भी वहां श्रद्धांजलि देकर मंदिर का महिमा मंडन करने का काम किया. தமிழ் மண், மொழி, மக்கள், பண்பாடு இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவ சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார். அது மட்டுமல்ல, பிரதமர் பிரகதீஸ்வரர் கோயில்ல எப்படி கங்கையை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ, கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். सौराष्ट्र तमिल संगमम
काशी तमिल संगमम और पवित्र ग्रंथ तिरुकुल्लर को 13 भाषाओं में अनुवाद करने का काम नरेंद्र मोदी जी ने किया है। காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது. இது மட்டுமல்ல, சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடைபெற்றது. நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை 13க்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழிமாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார். मित्रों, अभी अभी थोड़े समय पहले पहलगांव में पाकिस्तानी आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की। मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे, और मोदी जी ने ऑपरेशन सिंदूर की परमिशन देकर पाकिस्तान के घर में घुसकर इनके आतंकी अड्डों को समाप्त करने का काम किया है। சமீபத்தில் அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மதத்தின் பெயரால கொலை செய்த மிகப்பெரிய துக்ககரமான ஒரு நிகழ்வு பெஹல்காமில் நடைபெற்றது. அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அழிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் சாதனை படைத்திருக்கிறார். और मित्रों, ऑपरेशन सिंदूर ने आतंकवादियों के अड्डों को और उनके आकाओं को समाप्त किया, और ऑपरेशन महादेव ने ये तीनों आतंकवादियों को समाप्त कर कर हमारे नागरिकों का बदला लेने का काम किया। ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்தின் முதுகெலும்பையே முறித்து காட்டினார் நமது மோடி அவர்கள். ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். भाइयों बहनों, तिरुवल्लुवर ने सदियों पहले तिरुकुल्लर में शेर की व्याख्या की थी, राजा की व्याख्या की थी। वही राजा होता है जिसके पास सेना, प्रेम करने वाली प्रजा, धन, मजबूत सहयोगी और शक्तिशाली किले होते हैं। नरेंद्र मोदी जी आज तिरुवल्लुवर की वो राजा की व्याख्या को जमीन पर उतारने में सफल हुए हैं। மோடி அவர்கள் நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நல்லாட்சி என்பது எது என்பதை விளக்கும் வகையில் ஒரு அருமையான திருக்குறளை கூறியிருக்கிறார். ஒரு நல்ல மன்னன் என்பவன் அருமையான குடிமக்கள், வலிமையான சேனை, அருமையான ஒரு விளை நிலம், அருமையான மக்கள், இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குறளின் ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தவராக அந்த குறளின் வழி நின்று தன் ஆட்சியை அவர் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார். भाइयों बहनों, अभी लोकसभा में मोदी जी ने 130वां कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल रखा। पूरा विपक्ष विरोध करने लगा। क्या है कॉन्स्टिट्यूशन बिल? कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से रेजिग्नेशन देना पड़ेगा, इस्तीफा देना पड़ेगा। இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. சட்ட முன்வடிவு 1330 எடுத்து வைக்கப்பட்டது. அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன. அந்த சட்டம் என்ன சொல்லுது? எந்த சிஎம்ஓ, பிஎம்ஓ, முதலமைச்சரோ, பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது. विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की? मैं आज कहने आया हूं, डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8-8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया। मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या?